எல்லோருக்குமே வணக்கம். மருத்துவ தரவுகளையும் நிஜ வாழ்க்கை அனுபவங்களையும் அடிப்படையாக கொண்ட இந்த சிறப்பு விளக்கத் தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு மிகப்பெரிய கட்டுக்கதையை உடைக்கப் போறோம். அதாவது உடல் எடையை குறைக்கிறதுங்கிறது வெறும் கணக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிற நம்பிக்கை தான். வாங்க, நம்ம வெயிட் லாஸ் பயணத்துல நாம செய்யற தவறுகள் என்னென்னு கொஞ்சம் அறிவியல் பூர்வமா ஆழமா பார்ப்போம். சரி, இதுல கொஞ்சம் ஆழமா இறங்கி பார்ப்போம். ரெடிட் தளத்துல ரொம்பவே விரக்தி அடைந்த ஒருத்தர் கேட்ட இந்த கேள்வியை கொஞ்சம் கவனிங்களேன். கலோரிகளை கம்மியா சாப்பிட்டு அதிகமா எரிக்கிறது ஏன் என் உடம்புக்கு வேலை செய்ய மாட்டேங்குது, நான் ரொம்பவே உதவியற்றவளா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழக்கமா எல்லாரும் சொல்ற டயட் அட்வைஸ் பலருக்கும் எந்த அளவுக்கு மன அழுத்தத்தையும் ஏமாற்றத்தையும் கொடுக்குது அப்படிங்கறத இந்த வார்த்தைகள் அப்பட்டமா காட்டுது இல்லையா? இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு போகுது. அப்போ அந்த கணக்கு உண்மையிலேயே தப்பா? சாப்பிடுற கலோரிகளை விட எரிக்கிற கலோரிகள் அதிகமா இருந்தா எடை குறையும் அப்படிங்கிற லாஜிக் ஏன் எல்லாருக்கும் செட் ஆகுறது கிடையாது? ஏன்னா நாம நினைக்கிற மாதிரி நம்ம உடல் ஒரு சாதாரண கால்குலேட்டர் கிடையாதுங்க. அது உங்களை எல்லா ஆபத்துகள்ல இருந்தும் பாதுகாக்கணும்னு நினைக்கிற ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அரண். ஸ்டார்ட்ஃபீல்ட்ஸ் மருத்துவ தரவு இதை ரொம்ப தெளிவாவே விளக்குது. இதைத்தான் வளர்சிதை மாற்ற தழுவல், அதாவது மெட்டபாலிக் அடாப்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. எடையை குறைக்கிறதுக்காக நீங்க திடீர்னு சாப்பாட்டை குறைக்கும் போது ஐயையோ நம்ம பட்னியால சாக போறோம் அப்படின்னு உங்க உடம்பு பயந்துருது. அதனால உங்களை காப்பாத்துறதுக்காக உங்க மெட்டபாலிசத்தை குறைச்சு உடம்புல இருக்கிற எனர்ஜி எல்லாம் சேமிக்க ஆரம்பிச்சிடுது. மருத்துவ ரீதியா இது எவ்வளவு துல்லியமா நடக்குது தெரியுமா? உங்க உடல் எடையில 1% குறையும் போது உங்களோட அடிப்படை வளர்ச்சிதை மாற்ற விகிதம், அதாவது பிஎம்ஆர், ஒரு நிமிஷத்துக்கு 0.02 கிலோ கேலரி அப்படிங்கிற அளவுல குறையுது. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, எரிபொருள் கம்மியா இருக்கும்போது உங்க உடம்போட இன்ஜின் தானாகவே தன்னோட வேகத்தை குறைச்சுக்குது. இது மிகச்சிறப்பா விளக்குற ஒரு விஷயம் என்னன்னா, இன்சுலின் எதிர்ப்பு, அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த பிஎம்ஆர் இன்னும் மோசமா வேலை செய்யும். உங்க கையில கட்டியிருக்கிற ஃபிட்னஸ் ட்ராக்கர்கள் காட்டுற நம்பர்கள் எல்லாமே உங்களுக்கு உண்மையானதா இருக்காது. ஏன்னா அது ஒரு சாதாரண உடலமைப்பு இருக்கிறவங்களுக்கான கணக்கை உங்களுக்கு காட்டுதே தவிர உங்க உடம்போட உண்மையான நிலைமையை காட்டுறது கிடையாது. இத பத்தி ரெட்டிட் சமூகத்துல பகிரப்பட்ட ஒரு ஆய்வை பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஒரு ஸ்மார்ட் வாட்ச் நீங்க 100 கலோரிகளை எரிக்கிறதா காட்டுதுன்னா, ஆரோக்கியமான ஒருத்தர் உண்மையிலேயே 72 கலோரிகளை எரிக்கிறாரு. ஆனா உடம்புல அதிக கொழுப்பு இருக்கிறவங்களுக்கோ இல்ல PCOS இருக்கிறவங்களுக்கோ இது வெறும் 50 கலோரிகள் மட்டும்தான். அதாவது நீங்க 400 கலோரி எரியுதுன்னு நினைச்சு 1 மணி நேரம் ஜூம்பா டான்ஸ் ஆடுனா உங்க உடம்பு உண்மையிலேயே 200 கலோரிகளை மட்டும்தான் எரிச்சிருக்கும். என்ன ஆச்சரியமா இருக்கா? இது எப்படி நடக்குதுன்னு உள்ள போய் பார்ப்போம். இங்க நடக்கிறது ஒரு மிகப்பெரிய ஹார்மோன் கயிறு இழுக்கும் போட்டி. நீங்க எடையை குறைக்கும் போது உங்களுக்கு பசி இல்ல அப்படின்னு மூளைக்கு சொல்ற லெப்டின் அளவு குறையுது. அதே நேரம் பசியை தூண்டுற கிரெலின் அளவு கிடுகிடுன்னு உயருது. இது உங்க உடம்போட தெர்மோஸ்டாட்டை மாத்தி அமைச்சு உங்களை எப்பவும் பசியோடவே உணர வச்சு திரும்ப திரும்ப சாப்பிட தூண்டிக்கிட்டே இருக்குது. சரி, இப்ப அடுத்த பகுதிக்கு வருவோம். PCOS பெருக்கி, அதாவது உயிரியல் அமைப்பு கடுமையா போராடும் போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தமிழ் விக்கிபீடியா மற்றும் மருத்துவ ஆதாரங்கள் சொல்றபடி PCOS அப்படிங்கிறது உடம்புல ஆண்ட்ரோஜன் எனப்படும் ஆண் ஹார்மோன்கள் அதிகமாகறதால வர்ற ஒரு நோய்க்குறி. இதனால ஒழுங்கற்ற மாதவிடாய், மலட்டுத்தன்மை, முகத்துல அதிகப்படியான முடி வளர்ச்சி ஏற்படுது. அதோட மிக முக்கியமா உடல் பருமன் மற்றும் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் வர்றதுக்கான அதிக அபாயத்தை இது உருவாக்குது. இது ஏதோ ஒரு சாதாரண பிரச்சனை இல்லைங்க, இது ரொம்பவே சிக்கலான ஒரு மருத்துவ நிஜம். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இன்சுலின் அப்படிங்கிறது கொழுப்பு சேமிப்புக்கான ஒரு உயிரியல் பூட்டு மாதிரி செயல்படுது. இன்சுலின் எதிர்ப்பு இருக்கிறவங்களுக்கு ரத்தத்துல எப்போதுமே இன்சுலின் அளவு அதிகமா சுத்திட்டே இருக்கும். அதனால நீங்க என்னதான் கம்மியான கலோரிகளை சாப்பிட்டாலும் இந்த அதிகப்படியான இன்சுலின் உங்க கொழுப்பு சேமிப்பை பூட்டி வச்சிருது. இதனால உடம்பால அந்த பழைய கொழுப்பை எரிக்கவே முடியாம போயிடுது. இது உணர்வுபூர்வமா புரிஞ்சுக்க ரெட்டிட் தளத்துல ஒருத்தர் பகிர்ந்திருந்த இந்த உண்மையான வரியை பாருங்க. நான் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. ஒரு முறை நான் சாப்பிட ஆரம்பிச்சா என்னால அதை நிறுத்தவே முடியாது. என்னால கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு உணவின் மேல ஆசை வருது. இது வெறும் மனக்கட்டுப்பாடு இல்லாததால வரது கிடையாதுங்க. ரத்தத்துல இன்சுலின் அளவு தாறுமாறா ஏறி இறங்குறதால ஏற்படுற அதீத பசி உணர்வு இது. இது நிஜமாவே உங்களை வாட்டி வதைக்கிற ஒரு விஷயம். இப்போ இந்த பகுதியில ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இவ்ளோ நேரம் நாம பார்த்த பிரச்சனைகளை விட்டுட்டு உங்கள் வளர்ச்சிதை மாற்றத்தை எப்படி மாற்றி அமைக்கலாம், அதாவது இந்த உயிரியல் அமைப்பை எப்படி கையாளலாம் அப்படிங்கிற அறிவியல் பூர்வமான தீர்வுகளுக்கு போக போறோம். மருத்துவ தரவுகள் மற்றும் நிபுணர்களோட ஆலோசனைகள்ல இருந்து தொடுக்கப்பட்ட 3 முக்கியமான வாழ்க்கை முறை மாற்றங்கள் இங்க இருக்கு. முதல் படி, நல்ல தூக்கத்துக்கு முன்னுரிமை கொடுங்க. இது மன அழுத்த ஹார்மோனான கார்டிசோலை குறைக்கும். இரண்டாவது, கொழுப்பற்ற தசைகளை உருவாக்குங்க. இது உங்க பிஎம்ஆரை கணிசமா உயர்த்தும். மூன்றாவது, கார்போஹைட்ரேட் உணவுகளை குறைச்சு இன்சுலின் உங்க கட்டுப்பாட்டுல வைங்க. உடற்பயிற்சிகளை ஒப்பிட்டு பார்த்தா
பலரும் செய்யற மிகப்பெரிய தவறு ரொம்ப கடுமையான கார்டியோ பயிற்சிகளை செய்யறது தான். இது உடம்புக்கு அதிக சோர்வை கொடுத்து ஐயோ பட்டினி அப்படிங்கிற அலாரத்தை உடம்புக்குள்ள ஒலிக்க செஞ்சிடுது. ஆனா வலிமை பயிற்சி, அதாவது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், உங்க தசைகளை வளர்க்கறதோட நீங்க ஓய்வா உட்கார்ந்திருக்கும் போதும் உங்க உடல் எரிக்கிற கலோரிகளின் அளவை நிரந்தரமா உயர்த்துது. அது மட்டும் இல்லாம இது இன்சுலின் உணர்திறனையும் ரொம்பவே சிறப்பா மேம்படுத்துது. உணவை பொறுத்த வரைக்கும் ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துறது தான் நம்மளோட மெயின் டார்கெட். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 100 கிராம் அளவுக்கு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்களையும் ஹார்மோன் ஆரோக்கியத்துக்காக 50 முதல் 70 கிராம் வரைக்கும் ஆரோக்கியமான கொழுப்புகளையும் சேர்த்துக்கோங்க. இதுல ஒரு தமிழ் யூடியூப் கிரியேட்டர் சொன்ன சூப்பரான டிப் என்னன்னா, இயற்கையான இனிப்பாவே இருந்தாலும் சரி அதை திரும்ப திரும்ப சாப்பாட்டுல சேர்க்கறத தவிர்க்கணும். இது இன்சுலின் திடீர்னு ஸ்பைக் ஆகிறத தடுக்கும். தசை வளர்ச்சிக்கு புரத உணவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. அதோட இன்சுலினை குறைக்க இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், அதாவது இடைப்பட்ட விரத முறையையும் நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாம இப்போ இந்த விளக்கத் தொகுப்போட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். உங்க உடம்பு உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல, அது உங்களை பட்டினியிலேருந்து பாதுகாக்கத்தான் கடுமையா போராடிட்டு இருக்கு. அப்படின்னா உங்களை வருத்துற அந்த பட்டினி டயட் முறைகளை தூக்கி போட்டுட்டு உங்க உடலோட சண்டை போடுறத நிறுத்திட்டு அது கூடவே இணைந்து செயல்பட நீங்க தயாரா? இந்த கேள்வியோட இன்னைக்கு நாம பார்த்த இந்த சிறப்பான விளக்கத்தை நான் முடிச்சுக்கிறேன். ஹார்மோன் ஆரோக்கியம் பத்தி இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்க எப்பவும் ஆர்வமா இருங்க.